இப்ப சாப்பிடலன்னா என்ன? நான் செத்தா போயிடுவேன். போயிட்டு போறேன். ஐயோ பாட்டி 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 இப்படி எல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. எல்லா தப்பும் ஏன் மேலதான். என்ன தண்டனைனாலும் அது எனக்கு கொடுங்க பாட்டி. என்ன மன்னிச்சிருங்க பாட்டி. அத்தை எந்த தப்பும் பண்ணல பாட்டி. ப்ளீஸ் பாட்டி. உன்னை ஏமா நான் தண்டிக்கணும்? என் மகன் மாதிரி பாத்துக்கிட்டு இருந்த என் மருமகளே என் மனச உடைச்சிட்டா. அவளுக்கு இப்ப நான் வேண்டான்னு ஆயிடுச்சு. ஐயோ ஐயோ பாட்டி அப்படிலாம் இல்ல பாட்டி. நீங்க சாப்பிடலன்னு அத்தையும் சாப்பிடாம இருக்காங்க. நான் சாப்பிட கொடுத்தேன், ஆனா வேண்டான்னு சொல்லிட்டாங்க. காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்காங்க. பாட்டி என்ன எவ்வளவு வேணாலும் திட்டுங்க, ஆனா அத்தையை மட்டும் எதுவும் சொல்லாதீங்க பாட்டி. நீங்க சாப்பிட்டாதான் அவங்களும் சாப்பிடுவாங்க. ப்ளீஸ் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. எல்லாம் ஏன் தப்புதான். வேணா என்ன 2 ஆள் கூட ஆடுங்க பாட்டி. ஆடுங்க பாட்டி, ஆடுங்க. உன்னை நான் எதுக்கு அடிக்கணும்? சரி மருமவளே, நீயே சாப்பிடாம இருக்க? வேற என்ன செய்ய சொல்றீங்க அத்தை? நீங்க சாப்பிடாம நான் என்னைக்கு அத்தை சாப்பிட்டு இருக்கேன்? இந்த 30 வருஷத்துல நீங்க சாப்பிடாம நான் என்னைக்கு அத்தை சாப்பிட்டு இருக்கேன்? என் புருஷனுக்காக கூட நான் காத்துட்டு இருந்ததில்ல. என்னைக்குமே நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அத்தை நான் சாப்பிட்டு இருக்கேன். அதுதான் நான் உங்க மேல வச்சிருக்க மரியாதை. ஏதோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு நீங்க கொடுக்கிற தண்டனை இதுவா? சரி சரி, அழாத. உன்னை அழ வைக்கணும்லாம் எனக்கு ஆசை இல்ல. உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கல. என் வார்த்தையை நீ மீறிட்டேன்னு தான் எனக்கு வருத்தம். சரி இருக்கட்டும், இதுவே கடைசியா இருக்கணும். இனிமே எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது, சரியா? சரிங்க அத்தை. போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. போமா, போய் எடுத்துட்டு வா சீக்கிரம்.